தாவேக்காவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது ஆதரவு தெரிவித்திருக்கிறது. சிபிஐயை தொடர்ந்து தாவேக்காவுக்கு சிபிஎம் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இது குறித்த முக்கிய தகவலுடன் இணைகிறார் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். வணக்கம் பிரவீன்குமார், விவரங்கள். அபிரகம், காங்கிரஸை தொடர்ந்து தாவேக்கா பக்கம் நகர்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகள். ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தாவேக்காவுக்கு ஆதரவு என்று உறுதியாக தெரிவித்து விட்டார்கள். அதைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்களும் தாவேக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக பெரும்பான்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் விஜய் என்று கூறலாம். ஏற்கனவே 112 அதாவது 107 இடங்கள் தாவேக்கா 108 இருந்தாலும் வாக்கு எண்ணிக்கை என்ற அடிப்படையில் வரும்போது 107 தான். 107 பிளஸ் காங்கிரஸ் 5 என 112 இருந்தது தாவேக்காவுடைய பலம். அதைத் தொடர்ந்து 6 இடங்கள் தேவை என்ற அடிப்படையில் தான் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விசிகாவை அவர்கள் தீவிரமாக அவர்கள் முழு சக்தியை பயன்படுத்தி ஆதரவு திரட்ட முனைப்பு காட்டி வருகிறார்கள். அதில் ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்துவிட்டது. அதைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அந்த கடிதம், ஆதரவு கடிதம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கின்றது. இதுபோக இன்னும் 2 எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை மட்டுமே தாவேக்காவுக்கு தேவையாக இருக்கின்றது. அது விசிகா அவர்கள் ஆதரவு தெரிவிப்பார்களா, ஒருவேளை விசிகா மறுத்துவிட்டால் வேறு யாரிடம் ஆதரவு கேட்பது என்ற அடிப்படையில் மிக தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் திட்டமிட்டபடியே கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆதரவு தாவேக்காவுக்கு கிடைத்து விட்டது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்றே கூறலாம். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கரை சந்திக்க இருக்கின்றார். அதற்கு முன்னதாக ஆதரவு கடிதம் உறுதிப்படுத்தப்பட்ட இத்தனை எம்எல்ஏக்கள் 118 என்ற பெரும்பான்மை எண்ணிக்கை என்பது உறுதியாகிவிட்டது என்ற கடிதத்தோடு அவர் செல்ல வேண்டும் என்ற முயற்சி அடிப்படையில் தான் தாவேக தரப்பிலிருந்து சிடிஆர் நிர்மல்குமார் மிக தீவிர நடவடிக்கை தாவேக சார்பாக எடுத்து ஏற்கனவே அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு சென்றார். அங்கு அவருடைய ஆதரவு உறுதியானதை அவர் உறுதி செய்து அதற்கு பிறகு அங்கிருந்து தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறார் நிர்மல்குமார். அங்கு சென்று இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை போன்றே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு என்று உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அதை அந்த உறுதிப்படுத்தி அந்த கடிதத்தை அவர்கள் நிர்மல்குமார் பெற்றுக்கொண்டு அதையும் சேர்த்து கவர்னரை விஜய் சந்திக்கும் போது கூடுதல் கடிதங்களை கொண்டு செல்ல ஏதுவாக இந்த நிகழ்வு நடைபெற்று வருகின்றதை பார்க்கின்றோம். விசிகா நாளைய தினம்தான் அறிவிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் 2 விதமான ஒரு எதிர்பார்ப்பு விசிகாவிடம் இருக்கின்றது. ஒன்று என்னவென்றால், ஏற்கனவே நேற்றைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் எங்கள் முடிவும் இருக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விசிகா தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து விட்டார்கள் என்ற அடிப்படையில் விசிகாவும், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து விட்டார்கள் என்ற அடிப்படையில் விசிகாவும் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஒன்று. மற்றொன்று என்னவென்றால், விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன், செய்தி தொடர்பாளர், மிக முக்கிய பொறுப்பில் ஆலு சானவாஸ் போன்ற மிக முக்கியமான ஒரு தலைவர்கள் அனைவருமே விஜய்க்கு எதிராகவே அவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய பதிவு வெளியிட்டு வருகிறார்கள். ஆலு சவாஸ் கூட சமீபத்தில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு விசிகாவில் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவருடைய பதிவு, அவருடைய கருத்து என்பது அதிகாரப்பூர்வ கட்சியினுடைய கருத்தாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம், கருத்தில் கொள்ளலாம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சிந்தனை செல்வன் வெளியிட்ட எக்ஸ்ல பதிவு என்பது முழுக்க முழுக்க விஜய்க்கு எதிராகவே அமைந்திருக்கின்றது. கூச்சமே இல்லாமல் ஆதரவு கேட்பது சரியா என்றெல்லாம் அவர் பதிவு வெளியிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விசிகாவின் நிலைப்பாடு என்ன என்பதுதான் மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது பெரும்பான்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் விஜய். 118 என்ற பெரும்பான்மையை விஜய் நெருங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கிடைத்தால் பெரும்பான்மை என்பது விஜய்க்கு உறுதியாகிடும். அதை வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்றே சொல்லலாம். ஏற்கனவே 107 பிளஸ் காங்கிரஸ் 5 112 இருந்தது. மேற்கொண்டு 6 பேருடைய ஆதரவு, 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தேவையாக இருந்தது. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் என 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்த்து 4 இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 116 அவர் உறுதிப்படுத்தி விட்டார். 116 உறுதியாக இருக்கும் நிலையில் இன்னும் 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு பெற்றால் எந்த சிக்கலும் இல்லாமல் ஆட்சி அமைப்பதற்கான வழிவகுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. காங்கிரஸை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலும் தாவேகா பக்கம் நகர்ந்து விட்டது என்பதும் அதிகாரப்பூர்வ கூடுதல் செய்தியாக இருக்கின்றது. அவர்கள் தரப்பில் முன்வைக்கக்கூடிய காரணம் பொறுத்தவரையில் பாஜக புறவாசல் வழியாக உள்ளே வரக்கூடாது, அவர்கள் உள்ளே வரக்கூடாது என்ற அடிப்படையில் தான் தாவேகாவுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை
கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் கிட்டத்தட்ட 3-4 மணி நேரங்களை கடந்து மிக தீவிர ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு நிர்மல்குமார் சென்றார். அங்கு தாவேகாவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த உறுதி படிவத்தை, அந்த கையெழுத்து படிவத்தை அவர் பெற்றுக்கொண்டு, கடிதத்தை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து நேராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு நிர்மல்குமார் தற்போது சென்று இருக்கிறார். அங்கு மேற்கொண்டு 2 கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவை உறுதிப்படுத்திக் கொண்டு அவர் பிறகு அந்த கடிதத்தை விஜயிடம் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து விசிகாவின் எதிர்பார்ப்பு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தாவேகாவுக்கு ஆதரவு என்ற முடிவெடுத்து விட்ட நிலையில் அடுத்த கட்டமாக அனைவரின் எதிர்பார்ப்பும் விசிகாவை நோக்கி தான் இருக்கின்றது. நேற்று தினமே ஆதவ் அர்ஜுனா திருமாவளவனிடம் நேரில் சென்று பேசினார். அப்போது விசிகா தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தார். மீண்டும் நாங்கள் பேசி பரிசீலித்து அது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கின்றோம் என்று திருமாவளவன் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் இன்று மாலை மிக முக்கியமான கூட்டம், இணை வழியாக ஆலோசனை கூட்டம் மேற்கொள்ளப்படும் என்று திருமாவளவன் சற்று நேரத்துக்கு முன்னர் தெரிவித்திருந்தார். அந்த கூட்டத்தில் நாங்கள் முடிவெடுத்துவிட்டு நாளை காலை நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கின்றோம் என்று விசிகா தெரிவிக்கக்கூடிய நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டார்கள். அதைத் தொடர்ந்து விசிகாவின் நிலைப்பாடு என்ன என்பதுதான் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் பொறுத்தவரையிலும் அவர்கள் நாங்கள் வெளியிருந்து ஆதரவு என்ற முடிவுதான் தற்போது அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று கூற அமைச்சரவையில் பங்கு என்பதெல்லாம் கடந்து வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கின்றோம். இப்போதைக்கு அமைச்சரவையில் எல்லாம் எங்களுக்கு பங்கு தேவையில்லை, வெளியிலிருந்து நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம். அதாவது வெளியிலிருந்து ஆதரவு என்றால் அவர்களோடு அமைச்சரவையில் பங்கு பெற மாட்டார்கள், மற்றபடி அவர்கள் அந்த வாக்கெடுப்பின் போது அவர்களுக்கு ஆதரவாக நிற்பார்கள். நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு என்று அந்த வாக்கெடுப்பின் போது ஆதரவு தெரிவிப்பார்கள். மற்றபடி அமைச்சரவையில் பங்கு எல்லாம் வேண்டாம் என்ற முடிவுதான் எடுக்கப்பட்டிருப்பதாக கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இவை அனைத்துமே கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பிலிருந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போது அதிகாரப்பூர்வமாக என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த நிபந்தனை அடிப்படையில் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது, அதுபோன்று என்ன அந்த முடிவில் இருக்கக்கூடிய சாராம்சம் என்னென்ன விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்ற முழு தகவலும் நமக்கு வெளியாகும். தற்போதைய நிலையில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தாவேகாவுக்கு ஆதரவு என்பதுதான் உறுதியாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் விஜய் பெரும்பான்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறார். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யாருக்கும் பெரும்பான்மை கொடுக்காத நிலையில் பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய இடத்தில் விஜய் இருக்கின்றார். கிட்டத்தட்ட அவரால் மட்டுமே அந்த பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என்ற நிலையில் அதிக இடங்கள் தனிபெரும் கட்சியாக தாவேகா உருவாகி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தாவேகா பக்கம் நகர்ந்திருக்கிறார்கள் என்பது உறுதியாக இருக்கிறது. அடுத்த கட்டமாக நகரப்போகின்ற கட்சி எதுதான் இப்போது அடுத்து இருக்கக்கூடிய பிரதான ஒரு இறுதி கேள்வியாக இருக்கின்றது. ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கொடுத்திருக்கும் நிலையில் விசிகா நிலைப்பாடு என்ன, ஒருவேளை விசிகா தாவேகாவுக்கு எதிரான ஒரு முடிவு எடுத்து விட்டார்கள் என்றால் மாற்று வழி என்ன, மற்ற எந்த கட்சியோடு நாம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் குறித்தெல்லாம் தாவேகா ஆலோசித்து வருகிறார்கள். பாமகவிடம் ஆதரவு கேட்கலாமா என்பது குறித்தும் அவர்கள் தீவிரமாக ஆலோசித்து வருகிறார்கள். பாமகவிடம் ஆதரவு கேட்டால் அவர்களுக்கு சிக்கல் முழுமையாக தீர்ந்துவிடும். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாமக வசம் இருக்கக்கூடிய நிலையில் பாமகவின் ஆதரவு விஜய்க்கு கிடைத்தால் சிக்கல் இல்லாமல் 116 இருக்கக்கூடிய நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்த்து 116 இருக்கும் நிலையில் பாமக ஆதரவு கொடுத்தால் 120 ஆகிடும். பெரும்பான்மையை 2 இடங்கள் கூடுதலாக இருந்தால் எந்தவித சிக்கலும் இல்லாமல் சபாநாயகர் ஒருவர் இருப்பார். அவர் போக மீது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில் எந்த சிக்கலும் இல்லாமல் விஜய் ஆட்சி தொடர முடியும். ஆனால் பாமகவின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்தும் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னதாக விசிகாவின் நிலைப்பாடு, விசிகாவை தான் அதிகமாக தமிழக வெற்றிக்கழகம் எதிர்பார்க்கிறார்கள். விசிகா ஆதரவு கொடுத்தால் 118 என்பதே போதும் என்ற அடிப்படையில் தான் தாவேகா இருக்கின்றது. ஒருவேளை அவர்கள் ஆதரவு கொடுக்காத நிலை ஏற்பட்டால் தான் அடுத்த ஆப்ஷனாக அவர்கள் பாமகவை பார்ப்பார்கள். இப்படி கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு கொடுத்து விட்டார்கள். தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த கட்சி யார், விசிகாவா என்ற கேள்விதான் இப்போது பிரதானமாக எழுகின்றது. அதற்கு